எதுவுமே இல்லைங்க. நான் பிறந்த டேனியல் பாலாஜி, இப்போவும் டேனியல் பாலாஜியாக தான் இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி வெறும் பாலாஜியாக இருந்தேன், அதுக்கப்புறம் டேனியல் பாலாஜியானே இன்னும் டேனியல் பாலாஜியாக தான் இருக்கிறேன். பெருசாக மாற்றங்கள் நான் எனக்குள்ளே ஏற்படுத்திக்கவே இல்லை. இண்டஸ்ட்ரி வேணால் ஏற்படுத்தியிருக்கும், சூப்பர் நடிகன் அப்படின்லாம் நான் அதை மனசுக்குள்ளே வச்சுப்பேன். மேலே தலை கெட்டு போகாமல் நார்மலாக இன்னும் ஜாலியாக அப்படியே ரோட்டில் நடந்துக்கிட்டு போகிறது, என் ஃப்ரெண்ட்ஸுங்களை மீட் பண்ணுறது, ஒரு ஏரியாவில் ஒரு டீ கடை, அந்த டீ கடைக்கு போய் நின்று ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அந்த சீனுக்காக அவர் என்கிட்ட ஃபோன் அடிக்கும்போது, இந்த கேரக்டருக்கு நான் யாரை கூப்பிட்றதுன்னு தெரிலடா, பட் இட் ஷுட் பி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் அந்த ஒரு கேரக்டருக்கான ஒரு கதையை வந்து என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், இவ்வளோ நீ சொல்லணும்னு தெரியல, சும்மா வாடான்னு கூட சொன்னால் கூட நான் வரப்போகிறேன், என்ன விஷயம் அப்படின்னா, இல்லைடா அது இவ்வளோ வெயிட் இருக்குது, இந்த வெயிட்டேஜ் எல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்களான்னு தெரில, இந்த வெயிட்டேஜ் எல்லாம் வந்து ஒரு ஒரு அந்த அந்த ஒரு சீனில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்காக பண்ண ஒரு இது. அண்ட் யூஸ்வலாக பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து இன்னொரு படங்களில் போய் கேமியோ ரோல் பண்ணுவாங்க, சும்மா ஒரு சீன் பண்ணுறோம், ஒரு சும்மா சீக்வன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் 4 படம் தான் பண்ணேன், ஸோ அவ்வளோ மதிச்சு நம்மளை வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ண சொல்கிறாங்கன்னும் போது எனக்கு பயங்கர நம்மளும் அந்த கேட்டகரியில் இருக்கிறோமான்னு ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு பர்சனலாக வந்து ஃபில்ம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது லாங்குவேஜ் எல்லாத்தையும் மீறி எல்லாருமே உட்காந்து பார்க்கும்போது அங்கே என்ன ஸ்க்ரீனில் இருக்குதோ அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற எமோஷன்ஸை ஆடியன்ஸ் எடுத்துக்கிட்டு நல்ல படம்டா அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு சினிமா வரணும். ஏன்னா இது விஷுவல் மீடியா, அது வந்து ட்ராமா மாதிரியோ இல்லை வந்து திருப்பி சும்மா சீரியல் எடுக்கிற மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்றது இல்லை. சீரியல் அது டோட்டலாக அது வேறு கான்செப்ட் அது. ஸோ வீட்டில் உட்காந்து டிவியில் சும்மா ஸ்மால் ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷன்ஸ் அது இதுன்னு போட்டு அந்த ஊருங்களுக்கு தேவையான அந்தந்த எமோஷன்ஸ் எல்லாம் போட்டுகிட்டு எடுக்கிறது. பட் ஃபில்ம் பண்ணும்போது ஒரு புது விஷயங்கள், புது கருத்துகள் எல்லாம் சொல்லலாம். பட் ஃபில்முக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, க்ளோஸ்அப்ஸ் அது இதெல்லாம் கட் பண்ணி எப்படி லாங் ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, அது டாப் ஆங்கிள் லோ ஆங்கிள் யூஸ் பண்ணுறது, அப்புறம் சவுண்ட் யூஸ் பண்ணுறது, ஸோ அதுதான் அதனுடைய லாங்குவேஜை வழியே. பேசுகிற லாங்குவேஜ் வந்து சம்மந்தமே இல்லை. ஸோ அந்த சினிமா எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உலகத்தில் எல்லா படமும் வந்து எல்லா மக்களும் பார்ப்பாங்க. ஒரு கதை நடிடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம 4 கேள்வி கேட்டவுடனே என்ன நான் எழுதின கதையில் இவன கேள்வி கேட்குறது அப்படின்றது ஒரு பெரிய கான்செப்டாக வந்துடுது. கேள்வி கேட்காம ஒருத்தன் மனுஷன் வாழறான்னா அவன் முட்டாள்னு அர்த்தம் அப்படின்னு இல்லை. நான் கேட்குற கேள்விகளுக்கு ஒன்றுக்கும் பதில் சொல்லிட்டாங்கன்னா நான் ப்ராப்பராக அந்த கேரக்டரை எப்படி அதை உருவப்படுத்தலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டே இருப்பேன். அவங்க எழுதுனது அதை இன்னும் மிருகத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். பட் அந்த கேள்வியே கேட்கக்கூடாதுன்னும் போது இல்லைங்க பரவாயில்ல, நிறைய பேர் இருக்கிறாங்க நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு ரீசன் நான் நிறைய படங்கள் நடிக்காததுக்கு. இன்னொன்று, எல்லாருமே இந்த கேரக்டர்லாம் நடிக்கிறதுக்கு இன்னொரு 4 பேர் இருக்கிறாங்க. அது நம்மக்கிட்ட நம்ம நிறைய படம் நடிச்சிருப்போம். அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, சரி அவங்க பண்ணிட்டுமே நானே நிறைய பேர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம். இல்லைங்க இந்த கேரக்டர் அவர் பண்ணாருன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்ஃபேக்ட் ஆடுகளம் படத்தில் வந்து அந்த வயசான கேரக்டர் வில்லன் நேஷனல் அவார்டு கூட வாங்கிச்சு. அது வந்து அதே டீம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வெற்றியும் அவர் பேசும்போது நான் சொன்னேன், இல்லை நிஜமாகவே ஒரு வயசான ஆள் பண்ணால் அது வந்து அதனுடைய எமோஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். உங்களுடைய கதைக்களம் வந்து இன்னும் டோட்டல் வேறு டிஃப்ரெண்ட் கலர் கிடைக்கும். என்ன தான் இது மேக்கப் போட்டு உடம்பு ஏற்றி நடித்தா கூட இது வந்து ஒருத்தர் நடிகன் நடிச்சிருக்கிறான்றதுக்கும் ரியலிஸ்டிக்காக அந்த கேரக்டர் ஒன்று ஃபீல் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் வெற்றி. நிஜமாக நான் நடிக்கக்கூடாதுலாம் சொல்ல, பட் உங்களுடைய கதை களம் வந்து கெட்டு போகக்கூடாதுன்னு பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறமே அந்த கேரக்டருக்கு ஆள் தேட ஆரம்பித்தாங்க. ஸோ எல்லா படத்துலையும் நான் நடிச்சுருக்கணுன்றது இல்லை. ஸோ இன்றைக்கி அது பண்ணலாம், இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும்போது நான் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ உள்ள சினிமா அப்போ உள்ள சினிமான்றது சினிமா ஆல்வேஸ் எவால்வ்ஸ் ஒரு பீரியட்லேருந்து. ஸோ ட்ராமான்னு இருக்கிற பீரியட்லேருந்து சினிமா வந்து அப்போ எல்லாருமே பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவுட்டோருக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரியலிசம்ன்ற லெவலில் கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஜானர் சில படங்கள் வரும், சில படங்கள் நல்லாயிருக்கும், சில படங்கள் ஒரே மாதிரி ட்ராகிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கொரியன் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தோம்னா அது ரியலிசமில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 2 மணி நேரம் உட்கார வைக்கிற லெவலில் படம் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேர்ல்டு விட வந்து டெக்னிக்கலாக சினிமா வளர்ந்துகிட்டே இருக்குது. என்ன ஒன்று, அந்த டெக்னிக்கல் எல்லாமே வந்து நம்ம மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாருமே உட்காந்து அந்த படங்களும் பார்க்க ஆரம்பிப்பாங்க, நம்ம சினிமாவும் வளர்ந்துடும். மேபி நம்ம இன்னும் அந்த சினிமாவை இல்லை வளர்த்துடக்கூடாதுன்னோ இல்லை வந்து மக்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காகவே நம்ம இன்னும் அந்த சாங்ஸு ஃபைட் எல்லாம் வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கோம். எல்லாமே வந்து ஆடியன்ஸ் இருக்கிற வரைக்கும் தான். ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் நினச்சா போர் அடிக்குதுன்னு நினச்சாங்கன்னா அந்த சினிமா மாறிடும். ஸோ அந்த ஒரு மாற்றங்கள் எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த சினிமா எந்த சினிமா வருதோ நம்ம வந்து அதில் எப்படி நிற்கிறோம் அப்படின்றது மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம்.
பட் ரசிகர்கள் இருக்கிறாங்க தெரியும், ஹார்ட் கோராக. அவங்களுக்காக மாத்திரமே பயந்து நான் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணுறதுல நார்மலாக ஒரு கூண்டா கேரக்டர் பண்ணால் கூட அதில் அது ரொம்ப நார்மலாக இவ்வளோ இப்படிலாம் பண்ணியிருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியலிசம் பண்ணணும். ஏன்னா நடின்னு தான் சொல்லிடுறேன், எல்லாருமே நடின்னு தான் சொல்கிறாங்க. எந்த கேரக்டர் வந்தாலும் நடி நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கிறதுக்காக நான் 10 படம் எடுத்து நடிச்சோம்னா 10ஓட 11 நம்மளும் போயிடுவோம். இல்லை வேணாங்க அப்படின்னுவேன், இல்லை பரவாயில்லன்னுவாங்க. டிஸ்டிங்காக என்ன பண்ணுறோன்றது தான். இப்போதைக்கு நான் எப்போவுமே ஒரு படம் நடித்தோம்னா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அது என்ன தான் ஆச்சு, தப்பா ரைட்டாக எல்லாம் பார்த்து என் கேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிடலாமோ, அது சரி ஓகே, அதுக்கப்புறம் தான் இன்னொன்று ஆரம்பிப்பேன் ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போதைக்கு வெறும் கதை கேட்குற படம்லாம் மாதிரி தான். தமிழில் ஒரு படம் கேட்டு முடிச்சிட்டோம், ஆரம்பிக்கும் போது சொல்லுங்கன்னு சொல்லியாச்சு. அவங்க ஒரு பாதி ஷூட் போயிட்டுருக்காங்க, இந்த வில்லன் போர்ஷன்ஸ் இன்னும் வரல. ஸோ வரும்போது அது பண்ணணும். அது இல்லாமல் கன்னட படம் ஹீரோ டேட் கிடைக்காம ஒரு படம் நிற்கிது, அவரோட டேட்ஸ் தள்ளி தள்ளி போயிட்டு. இன்னொரு படம் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நியூ வேவ் ஃபில்ம்ஸ் எல்லாம் பொடி பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க. சார் நீங்கள் ஃபிட் இன் ஆவீங்களா? யா ஓகே, ஃபிட் இன் ஆகிறேன், நோ ப்ராப்ளம்.